மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்க தலைவர் விஜய்க்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு. என்னென்ன நடந்தது விஜய் வீட்டின் முன் வாங்க தெளிவாக பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. அதாவது நம்ம தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கூட்டின பிரச்சாரத்தால் ஏற்பட்டபடியாக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானார். அது மட்டும் இல்லை, நிறைய விதத்திலிருந்து அவருக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ அதையும் ஃபேஸ் பண்ணி தாண்டி அவர் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போது பிஜேபி அண்டு ஏடிஎம்கே, அதாவது பாஜக மற்றும் அதிமுக இவர்கள் தான் அவருக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அரசியலுக்குள்ளே வர்றாரு. இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளுன்றது தெரியாது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் ஆதரவாக இருந்து அவருக்கு நல்லதை பண்ண பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். அது மட்டும் இல்லை, அவருக்கு இதுக்கு இப்போது வீட்டில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு அளிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஜய் வீட்டின் முன் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் என்றால், அதாவது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தில் இருந்து மக்கள் போராட்டம் பண்ணுறதா தகவல் வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 100% உண்மை. ஆனால் அந்த மக்கள் வேறொரு கட்சியின் மூலமாக வந்திருக்கிறார்கள் அப்படின்று தெளிவாக தெரிகிறது. அது மக்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மேலே கேஸ் போட்டுறானுங்க. உண்மையை வெளிக்கொண்டது தப்பா? இல்லை, உண்மையை வெளிவர சொன்னது தப்பா? சொல்லுங்களா, நீங்களே தான். அதனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டின் முன் பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, மேலும் அவர் பிரச்சாரத்தை கூட்டுறாரா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3 மாவட்டம் 4 மாவட்டம் கிட்ட தான் அவர் போயிருக்காரு. இன்னும் இருக்குது. அதனால் அவர் போவாரா போக மாட்டாரா? பிரச்சாரம் மேற்கொண்டு நல்லதாக நடைபெறுமா நடைபெறுதா? ஏன்னா அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. அதனால் அவர் எந்த முடிவு எடுப்பாருன்னு தெரில. அவர் முடிவெடுத்தாலும் போலீஸ் என்ன முடிவு எடுத்து அனுமதி தருவாங்களா இல்லையான்னு என்று தெரில. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.